ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் டு SPR edutech. ரீசெண்ட் டைமாக நியூஸில் நம்ம பார்த்துருக்கோம். சன்னி லியோன் வந்து முதல் இந்தியன் ஆக்ட்ரஸ் ஆனாங்கன்னா அவங்களோட பொருட்களை NFTயில் விற்பனைக்கு வச்சதில் அவங்க வச்ச வித்தின் ஒரு சில நொடிகளே வந்து அந்த எல்லாமே அவங்க பொருட்களை வந்து விற்று போச்சான். அதே போல் அமிதாப் பச்சனும் தன்னோட பழைய பொருட்கள் எல்லாமே வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் விற்பனைக்கு வச்சாங்க. வச்ச உடனே பல $1,000,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ரஜினியோட சிவாஜி மூவிலிருந்தும் சில டிஜிட்டல் அசெட்ஸ் வந்து விற்பனைக்கு வைக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு சல்மான் கானும் கூடிய சீக்கிரம் அந்த NFTயில் நானும் விற்பனைக்கு ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டில் நிறையா ட்ரெண்டிங்கில் இருக்கிற பப்ளிக் செலிப்ரிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த NFT பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் ரைஸ் காட்டுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன, இந்த NFTனா என்ன, எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொஞ்சம் பார்த்து போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது SPR edutech லைவ் கிளாஸும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம் டிஜிட்டல் அசெட்ஸ். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் அசெட்ஸ்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுப்போம். டிஜிட்டல் அசெட்ஸ்னால் நம்ம சாதாரணமாக எனக்கு ஒரு வீடு இருக்குது, இல்லைனா ஒரு இடம் இருக்குது, இல்லை ஒரு சில பொருட்கள் இருக்குன்னா அது எல்லாமே வந்து என்னோடய சொத்து, அப்படின்னா என்னோடய அசெட்ஸு. அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். நான் என்றைக்கு நினச்சாலும் விற்றுக்கலாம். நான் தான் அதுக்கு ஓனர். எனக்கு ஓனருக்கான ரைட்ஸு அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா நார்மல் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே டிஜிட்டல் அசெட்ஸ்னால் என்ன, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இல்லைனா ஒரு நம்ம கூகுள் பேயில் ஒரு மணி இருக்குன்னு கூகுள் பேயில் எப்படின்னா ஒரு கேஷ்பேக் எதாவது ஒரு டோக்கன்ஸ் இருக்கும், இல்லைனா நம்ம ஒரு கிஃப்ட் கார்ட்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம ஒரு வேறு மணியாக மாற்ற முடியாது, ஆனால் அது ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் அசெட்னு எடுத்துக்கலாம். இந்த டிஜிட்டல் அசெட்ஸில் 2 ரகம் இருக்கும், ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் அண்ட் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ்னால் என்னென்னு ஒரு வாட்டி பார்ப்போம். ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ்னால் பிட்காயின்ஸ்னால் நமக்கு தெரியும். பட் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ்னால் என்னன்றதை ஒரு ப்ரீஃபாக ஒரு சின்ன இதில் நம்ம பார்ப்போம். பாருங்கள், என்கிட்ட ஒரு 20 ரூபா நோட் இருக்குது, இல்லை 2000 ரூபா நோட் இருக்குது, எதுனாலும் ஒன்று, ஏதோ ஒரு காசு இருக்குது. 20 ரூபா நோட் இருந்துச்சுன்னா நான் எங்கேனாலும் போய் ஒரு 2 10 ரூபா நோட்டாக மாற்றிக்க முடியும். அதே போல் 2000 நோட் இருந்துச்சுன்னா 4 500 ரூபா நோட்டாகவும் மாற்ற முடியும். அது எப்படினாலும் மாற்றினாலும் என்னோடய வேல்யூ வந்து குறையாது. 2 10 ரூபா நோட் இருந்தாலும் என் கையில் 20 ரூபா இருக்க மாதிரி தான், என்கிட்ட 4 500 ரூபா நோட் இருந்தாலும் என்கிட்ட 2000 ரூபா இருக்கிற மாதிரி தான். ஸோ மொத்தத்தில் என்னென்னா அந்த காசோட வேல்யூ வந்து மாறாது, எங்கேனாலும் நான் மாற்றிக்க முடியும். ஒரு ரூபம் வந்து மாறும்னா ஒரு ப்ராப்பராக மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பிட்காயின் எடுத்துக்கிட்டோம்னா டெம்போரேட்டு கவுண்ட்டில் மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இதுக்கு வந்து அதை மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ்னால் என்னென்னா ஆர்ட் ஃபார்ம்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ், இல்லைனா ஒரு ஃபோட்டோ, இல்லைனா ஒரு வீடியோ, இல்லைனா வேறு டிஜிட்டல் எமோஜி, இந்த மாதிரிலாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இல்லைனா ஒரு கேமில் ஒரு ஐட்டம் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் ஒரு பப்ஜி கேம் விளாண்டுருக்கேன். நான் ஒரு 50 ஸ்டேஜ் தாண்டிட்டேன். 50 ஸ்டேஜ் தாண்டின பிறகு நான் கோட் ரைட்டர் எல்லாமே, அதனால் அதில் நான் ஸ்பெஷல் கோட் ரைட் பண்ணி அதில் ஒரு ஸ்பெஷல் வெப்பனை டிசைன் பண்ணியிருக்கேன். யாருக்குமே இருக்காது, அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதோட பர்டிகுலர் ஓனர்ஷிப் எல்லாமே நான் தான். ஸோ இப்போ என்னென்னு, நான் தான் அந்த வெப்பனை க்ரியேட் பண்ணேன். ஒருத்தருக்கு இப்போ ஒரு பர்சன் புதுசாக ஆட வர்றாங்க, அவங்களால 50 ஸ்டேஜ் விளாண்டு அந்த வெப்பனை ஏர்ன் பண்ண முடியாது. ஆனால் இந்த NFTன்ற ஒரு பிளாட்ஃபார்மில், அந்த பிளாட்ஃபார்மில் என்ன செய்வேன்னா, நான் இதை விற்பனைக்கு வைப்பேன். எனக்கு என்ன தேவை, காசு தேவை. அந்த பர்சனுக்கு என்ன தேவை, டிமாண்டு தேவை. அப்படின்னா அது ஒரு எந்தூசியாசம். ஸோ அவங்க இந்த டிமாண்ட்னால அவர் வந்து வாங்கிக்கிட்டே அந்த 50 ஸ்டேஜ் தாண்டாமலே இந்த வெப்பனை வந்து அவர் கேமில் இருக்கிற வெப்பனை யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னது, இது ஒரு நான் ஆன்லைனில் ஒரு கேமில் நான் டிசைன் பண்ண வெப்பன். இதுக்கு வந்து தனியாக என்கிட்ட சொத்து இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு வேல்யூ வந்து ஆன்லைன்லேயே க்ரியேட் பண்ணி, ஆன்லைன்லேயே சேல் பண்ணி, ஆன்லைன்லேயே ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இது எப்படி நடக்கும்ன்ற, ஒரு கேமில் என்ன மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் நம்ம விற்பனைக்கு வைக்கிறது. இது என்ன, டிமாண்டை பொறுத்து தான் அதோட வேல்யூ வந்து முடிவெடுக்க முடியும். இது இன்னும் விவரமாக நம்ம பார்க்கணுன்னா சிம்பிள் திங் தான். இப்போ நம்ம பிதாமகன் படத்தில் பார்த்துருக்கோம்னா, சூர்யா வந்து அந்த ட்ரெயினில் வந்து ஒரு நடிகை யூஸ் பண்ண சோப்பு டப்பா, இது விலை 100 ரூபா, அடுத்து அப்படின்னு யார் கேட்குறோம், வேலம் பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலத்தில் விட்டாங்கன்னா என்னென்னா, ஒரு பொருள் வந்து ஒரு பழமையான பொருள் வேலத்தில் விடும்போது என்னென்னா எல்லாருமே வந்து இன்னும் அது ஒன்று தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயோ சோழர்கள் யூஸ் பண்ண ஒரு கத்தின்னு சொல்லுவாங்க, நைஃப்னு, அதுக்கான வேல்யூ வந்து அந்த பொருள் ஒன்று தான் இருக்கும். இன்னொரு பொருள் அது நல்லா நம்ம கிடைக்காது. ஸோ அந்த பொருளுக்கு வந்து டிமாண்ட் க்ரியேட் பண்ணி வாங்குவோம். இல்லை நம்ம சொல்லலாம், இந்த நேசமணி நெத்தியில் உள்ள சுற்றி, இல்லைனா நேசமணி நெத்தியில் தொப்பி, இந்த மாதிரி இந்த பொருட்கள்லாம் நான் விற்பனைக்கு வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கான வேல்யூ வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விற்பனைக்கு வைக்கும் போது எல்லாம் வேலை பாடும், டிமாண்டை பொறுத்து வந்து அதோடய வேல்யூ வந்து அதிகமாகும் குறையும்.
ஸோ அந்த மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பொருட்களை வந்து நம்ம வேலத்தில் விட்டோம்னா அதுக்கான டிமாண்ட்னால வேல்யூ வந்து கூடும். அந்த மாதிரி தான் இந்த நான் ஃபஞ்சிபிள் அசெட்ஸும் வேலை செய்யும். எப்படின்னா இப்போ சன்னிலியன் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆன்லைனில் ஒரு ஆர்ட் போட்டிருக்காங்க. அந்த ஆர்ட்டுக்கான வந்து அந்த ஒரு இது தான் இருக்கும், அந்த ஒரு இதை வச்சு தான் அதிகமான வேல்யூ இருக்கும். இன்னும் சில விஷயம் எடுத்துக்கிட்டோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மோனாலிசா பெயிண்டிங்கோட டிஜிட்டல் ஒர்க்குன்னு சொல்லலாம். அதே போல் ஒரு எமோஜி சொல்லலாம், இல்லைனா தோனி அடித்த நம்ம ஹெலிகாப்டர் ஷாட் மொதல் அடித்த ஹெலிகாப்டர் ஷாட்டோட வீடியோ சொல்லலாம். அந்த மொதல் அடித்த ஹெலிகாப்டர் ஷாட்டோட வீடியோ வந்து நம்ம ஆன்லைனில் கிடைக்கும், எங்கேனாலும் கிடைக்கும், எப்படினாலும் கிடைக்கும். பட் ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மொதல் விஷயம் என்னென்னா அது ஒன்று தான் இருக்கும். ஒரிஜினல் ஓனர் யாருன்னா வீடியோ வந்து ஒன்று தான் இருக்கும். அதை வச்சு காப்பீஸ் நிறையா எடுக்கலாம், பிரிண்ட்ஸ் நிறையா எடுக்கலாம், எல்லாமே எடுக்கலாம். ஆனால் ஒரிஜினல் வந்து ஒன்று தான். அந்த ஒரிஜினலுக்கான ஓனர்ஷிப் தான் இந்த நான் ஃபஞ்சிபிள் ரைட்ஸ் NFT வந்து நமக்கு டோக்கனில் கொடுப்பாங்க. இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் எத்தேரம் பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம இந்த பிட்காயின்ஸ் ரன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹை எண்ட் கம்ப்யூட்டிங்கில் அது வந்து சேவ் ஆகி டிஜிட்டல் அப்ரூவல் கொடுத்து ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமிதாப் பச்சன் என்ன சேலுக்கு வச்சாங்கன்னா அவங்க அப்பா எழுதின கவிதையை வந்து ஆன்லைனில் சேலுக்கு வச்சுருக்காங்க. அதே போல் நிறையா அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் போஸ்டர் வந்து அவராக ஹேண்ட்மேடு அப்படின்னா கையிலே வரைஞ்சது, அந்த மாதிரி ஒரு சில பொருட்களை வந்து அவர் வந்து இந்த NFTயில் வச்சார். பல $1000 மில்லியன் வந்து அவர் ஏர்ன் பண்ணிட்டாரு. ஆனால் அதோட ஓனர்ஷிப் என்னென்னா இப்போ அமிதாப் பச்சன் இருந்துச்சு, அதான் ஒரிஜினல் ஓனர். இப்போ யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஓனர்ஷிப் வந்து மாறிடும். ஸோ இப்போ இது என்னென்னா ஹை எண்ட் டிமாண்ட் க்ரியேட் பண்ணி இப்போ அமிதாப் பச்சன் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் அதை வாங்குறதுக்கு எந்தூசியாசம் கட்டி எவ்வளோ கோடினாலும் கொடுத்து வாங்குவாங்க. அதே போல் தான் சன்னி லியோன்ஸ்க்கும் நம்ம தோனிக்கும் அந்த மாதிரி டிமாண்ட்னால அது வந்து போகணும். ஸோ டிமாண்ட் பேஸ்ட் அப்ரோச் தான் இந்த இது. அப்படின்னா ஒரிஜினலாக அதுக்கான பர்டிகுலர் வேல்யூ இருக்காது. ஃபஞ்சிபிள் அசெட்ஸில் என்ன 10 ரூபான்னா 10 ரூபாய்க்கு 10 ரூபா வேல்யூ இருக்கும், 20 ரூபாய்க்கு 20 ரூபா வேல்யூ இருக்கும், 2000 2000 வேல்யூ இருக்கும். ஆனால் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸில் ஆன்லைன் என்னென்னா ஒரு வேல்யூ இருக்காதுன்னா அந்த டிமாண்டை பொறுத்து அந்த வேல்யூ கூடும். ஸோ டிமாண்டை பொறுத்து வேல்யூ கூடும்போது அது என்றைக்குனாலும் சரி வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. முக்கியமாக நம்ம இது அந்த காலத்தில் பார்ப்போம்னா இந்த வேலத்துக்கு விடுவாங்க பார்த்திங்களா, அதுதான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதை தான் நம்ம கம்பேர் பண்ணிவிட்டோம்னா புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க் இல்லைனா ஃபேஷன் லைன் கேம் ஐட்டம் இப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி தான். ஒரு எஸ்ஸே அப்படின்னா நம்ம அமிதாப் பச்சன் போயம் வைக்க வச்சிடல, அந்த மாதிரி டிஜிட்டல் கலெக்டிபிள் ஒரு கான்சர்ட்டுக்கான டிக்கெட் இருக்கலாம், பேட்டன் டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கலாம், பேப்பர்லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான பொருட்கள் இருக்கலாம். இன்னும் என்ன பார்ப்போன்னா இது வந்து இத்தரும் பிளாக் செயினில் நம்ம சொல்லியிருக்கோம், அதில் தான் அது சேஃப்கார்ட் ஆகியிருக்குன்னு. ஸோ அதே போல் இதை வந்து யாருமே மாடிஃபை பண்ண முடியாது, ஓனர்ஷிப் ரைட்டை மாற்றவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ செக்யூர்டாக இந்த வந்து டெக்னாலஜியில் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா இது ஒரு சில விஷயங்களை மாற்றும். என்னென்னா அது ஓனர்ஷிப் ரைட்டுக்கு கொடுக்கும், ஸ்கேர்சிட்டியும் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேர்சிட்டி ஒரு செகண்ட் போகுங்க. டிஜிட்டல் ஸ்கேர்சிட்டி அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு வேளை என்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு அதான் நம்ம தோனி அடித்த ஹெலிகாப்டர் ஷாட்டோட ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குன்னு போவேன். இப்போ நான் அதை ஓனர்ஷிப் கிளைம் பண்ணி நாளைக்கு இன்னும் அதில் டெவலப்மெண்ட் நிறையா நடந்தது NFTயில். அப்போ வந்து என்னென்னா என்னால் ஸ்கேர்சிட்டி க்ரியேட் பண்ண முடியும். அந்த ரைட்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணுற சான்சஸும் இருக்குது. இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அது யாருனாலும் ப்ளே பண்ணலாம், அதெல்லாம் காப்பியாக இருக்கும். ஆனால் ஓனர்ஷிப் யாருன்னா அதை வாங்கினவங்களுக்கு தான் ஓனர்ஷிப் வரும். அதே போல் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் உலகமெல்லாம் கூட ஒரு பொருளை வந்து விற்கிறதுக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அது 2017 ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து 2021 அதிகமான விலைகள் வந்து கூடிகிட்டே இருக்குது. எப்போவுமே டிமாண்டை பொறுத்து ஒரு பொருளுக்கு அபாரமான விலை வருதுன்னா என்றைக்குனாலும் அது சரிவும் பார்க்கக்கூடும். அப்போ வாங்கினவங்களுக்கு வந்து பிரச்சனை வர சான்சஸ் இருக்குது. அப்படின்னா இன்வெஸ்டர் ரிஸ்க் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதே போல் டெரர் ஃபைனான்சிங், இப்போ 2 பேருமே ஒரு டீலிங் பண்ணிவிட்டு டெரர் ஃபைனான்ஸ் பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கான சான்சஸும் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்மும் இல்லை, டேக்ஸபிளும் இல்லை. அதே போல் நிறையா கவர்மெண்ட் ஆர்டருக்குள்ள இது வரல, அதனால தான் இதுக்கான பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு NFTனா என்ன தெரியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் வாட்சிங் SPR edutech. Bye, take care.